குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ராவில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். மொதல் 5 மார்க்லாம் பார்த்துடலாம். இதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5 மார்க் தான் இருக்குது, ஆனால் 2 5 மார்க் கேட்பாங்க. 6th சாப்டர்லேருந்து பப்ளிக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. அப்போ உங்கள்கிட்ட 10 மார்க் ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். சரி, இப்போ பாருங்கள். முதல் பாரு, prove that by vector method sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இந்த ஆங்கிளை பார், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ ஏங்கிற பாயிண்ட்டும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும், பிங்கிற பாயிண்ட்டும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். பார்த்துக்கோ, ஓஏ வந்து எக்ஸ் ஆக்சிஸோட ஆல்ஃபாங்கிற ஆங்கிளை ஏற்படுத்தும், ஓபி வந்து எக்ஸ் ஆக்சிஸோட பீட்டாங்கிற ஆங்கிளை ஏற்படுத்தும். அப்போ ஓஏவுக்கும் ஓபிக்கும் இடைப்பட்ட பாரு, இது ஆல்ஃபா இது பீட்டா. அப்போ ஓஏ ஓபிக்கு ஆங்கிள் பிட்வீன் ஓஏ அண்ட் ஓபி வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. பாரு, இந்த ஆல்ஃபாவிலேருந்து இந்த பீட்டாவை கழிச்சுன்னா இந்த மீதி இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. நல்லா பார்த்துக்கோ, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னாவே ஏங்கிற பாயிண்ட்டும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான், பிங்கிற பாயிண்ட்டும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான். ஏவிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன், அது எல்லுன்னு பேர் கொடுத்துக்கோ. பியிலிருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன், அது எம்னு பேர் கொடுத்துக்கோ. எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக போகிற யூனிட் வெக்டர் ஐ கேப்பு, ஒய் ஆக்சிஸ் வழியாக போகிற யூனிட் வெக்டர் ஜே கேப்பு. இது ஜேனா இதுவும் ஜே தான், இதுவும் ஜே தான். இது ஓஏ வெக்டர் வந்து ஏ கேப்னு எடுத்துக்கோ, ஓபி வெக்டர் பி கேப்னு எடுத்துக்கோ. அப்போ இதனுடைய மேக்னிடியூடு 1. அப்போ இந்த ட்ரையாங்கிள் தனியாக வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாரு, ஓஏஎல். அது பாரு, இந்த ஆங்கிள் பாருதா, இது ஆல்ஃபா. அப்போ இங்கே ஆல்ஃபா. இப்போ காஸ் ஆல்ஃபா அப்படின்னா உனக்கு தெரியும், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். காஸ் ஆல்ஃபா அப்படின்னா adjacent சைடு பை ஹைபாட்னியூஸ், adjacent சைடு ஓஎல், ஹைபாட்னியூஸ் எல். அதே மாதிரி சைன் ஆல்ஃபானா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ், ஆப்போசிட் சைடு ஏஎல், ஹைபாட்னியூஸ் 1. அப்போ 1 போட தேவையில்லை கீழே. அப்போ ஓஎல் அப்படிங்கிறது காஸ் ஆல்ஃபா, ஏஎல் அப்படிங்கிறது சைன் ஆல்ஃபா. இதிலிருந்து நீ ஏ கேப் ஓஏ வெக்டர் ஈஸியாக சொல்லிடலாம். ஓவிலிருந்து ஏவுக்கு போகணும்னா சுற்றிக்கிட்டு போகணும். ஓஎல் வெக்டர் ப்ளஸ் எல்ஏ வெக்டர். அப்போ ஓஎல் வெக்டர் என்ன, காஸ் ஆல்ஃபா ஐ கேப்பு, ஏஎல் வெக்டர் என்ன, சைன் ஆல்ஃபா ஜே கேப். இந்த இதிலிருந்து இந்த படத்துலேருந்து தேர்ஃபோர் நீ என்ன பண்ணலாம், ஏ கேப். ஏ கேப் அப்படிங்கிறது என்ன, ஓஏ வெக்டர் தானே. அப்போ ஓஏ வெக்டர், ஓஏ வெக்டர் அப்படின்னா ஓவிலிருந்து ஏவுக்கு போகணும். நாம் நேராக டைரெக்டாக போகாமல் சுற்றிக்கிட்டு போகிறோம். எப்படி, ஓஎல் வெக்டர் ப்ளஸ்ஸு எல்ஏ வெக்டர். அப்போ தேர்ஃபோர் ஏ கேப் ஈக்குவல் டு பர் ஓஎல் அப்படிங்கும்போது காஸ் ஆல்ஃபாவா, அதான் காஸ் ஆல்ஃபா, அது வழியாக போகிறது ஐ கேப். அப்போ காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ்ஸு எல்ஏ அப்படிங்கும்போது சைன் ஆல்ஃபா ஜே கேப், சைன் ஆல்ஃபா ஜே கேப். இப்போ ஏ கேப் எழுதிட்டோம். கண்ணு இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஓபிஎம்ங்கிற ட்ரையாங்கிளில் பார்த்துக்கோ, இது ஓபி வெக்டர் வந்து பி கேப்பு. அப்புறம் ஓபி வெக்டர் வேணும் அப்படின்னா ஓவிலேருந்து பிக்கு போகணும்னா சுற்றிக்கிட்டு போகிறோம். ஓஎம் வெக்டர் ப்ளஸ் எம்பி வெக்டர். இதில் பாரு, இது ஆங்கிள் வந்து பீட்டா. அப்போ காஸ் பீட்டா அப்படின்னு என்ன, adjacent சைடு பை ஹைபாட்னியூஸ், adjacent சைடு ஓஎம் பை ஹைபாட்னியூஸ் 1. அதே சைன் பீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ், ஆப்போசிட் சைடு பிஎம், ஹைபாட்னியூஸ் 1. அப்போ இதிலிருந்து ஓஎம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, காஸ் பீட்டா. அப்போ இந்த ஓஎம் வந்து காஸ் பீட்டா, அது வழியாக போகிற வெக்டர் ஐ கேப்பு. அதே மாதிரி பிஎம் வந்து பிஎம் வந்து சைன் பீட்டா, அது வழியாக போகிற வெக்டர் ஜே கேப்பு. இதிலிருந்து நாம் பி கேப் போட்டுக்கலாம். பி கேப் அப்படின்னா என்ன, ஓபி வெக்டர். ஓவிலிருந்து பிக்கு போகணுமா, அப்போ எப்படி சுற்றிக்கிட்டு போகிறோம், ஓஎம் வெக்டர் ப்ளஸ்ஸு எம்பி வெக்டர். அப்போ தேர்ஃபோர் பி கேப் ஈக்குவல் டு என்ன வரும் பாரு, ஓஎம் வெக்டர் காஸ் பீட்டா ஐ கேப், காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் எம்பி வெக்டர் பாருங்க,
சைன் பீட்டா ஜே கேப். இப்போ பி கேப்பும் வந்துருச்சு. இப்போ பை ஃபார்முலா கண்ணு படம் போட்டிங்கன்னா 1 மார்க்கு, ஏ கேப் பி கேப் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. இப்போ பை ஃபார்முலா பிரகாரம் ஒன்றுமே இல்லை. ஃபார்முலாவில் கிராஸு இங்கே சைன் ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். சைன் ஃபார்முலா அப்படிங்கும்போது கிராஸ் மல்டிபிள். அப்போ தேர்ஃபோர் நாம் என்ன பண்ணணும்? பர் கீழே பி கேப் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, அப்புறம் தான் ஏ கேப். அப்போ பி கேப் கிராஸ் ஏ கேப், பி கேப் கிராஸு ஏ கேப். இதுக்கான ஃபார்முலா மாலஸ் ஆஃப் பி கேப் மாலஸ் ஆஃப் ஏ கேப். கண்ணு பார் கிளாக் வைஸ், அதனால தான் பி கேப் முன்னாடி எழுதுறேன். அப்புறம் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது ஐ, இது ஜே. ஐக்கும் ஜேவுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கிற யூனிட் வெக்டர் கே கேப். என் கேப் போட்டுறக்கூடாது, இது ஃபார்முலா. அப்போ பி கேப் 1 ஆயிரும், ஏ கேப் 1 ஆயிரும். ஏன்னா அது பாரு யூனிட் வெக்டர். அப்போ பி கேப் கிராஸ் ஏ கேப் ஈக்குவல் டு இது 1 1 ஆயிருமா? இது 1 இது 1. அப்போ நமக்கு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு கே கேப். புரியுதா கண்ணு? இது ஃபார்முலா, கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்முலா. அதே காஸ், இங்கே காஸ் கேட்டால் டாட் ப்ராடக்ட் பண்ணணும், இங்கே சைன் கேட்டால் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோ. படம் போட்ட ஏ கேப் எழுதிட்ட, பி கேப் எழுதிட்ட. சைன் ஃபார்முலா கேட்குறதுனால பி கேப்பையும் ஏ கேப்பையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இப்படி மாற்றி போட்டிங்கன்னா குறி மாறும், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாக், நமக்கு என்னது ஆன்டி கிளாக் வைஸ். அதே கிளாக் வைஸ் போட்டிங்கன்னா மைனஸ்னு வந்துடும், அவ்வளவு. இப்போ பி கேப் பாரு, பி கேப் கிராஸ் ஏ கேப் அப்படின்னா மாலஸ் ஆஃப் பி கேப் மாலஸ் ஆஃப் ஏ கேப் சைன் பி கேப்புக்கும் ஏ கேப்புக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கே கேப். உனக்கு தெரியல அப்படின்னா கூட மாலஸ் ஆஃப் பி கேப் மாலஸ் ஆஃப் ஏ கேப் சைனு இதை அப்படியே பார்த்து எழுது. இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது கே கேப். இது நமக்கு ஈக்குவேஷன் 1. அடுத்தது அதே பி கேப் கிராஸ் ஏ கேப். இது போடும்போது சாமி, இப்போ நாம் கிராஸ் அப்படின்னாவே நம்ம டிட்டர்மினன்ட்ல போடுவோம். முதல் ரோவில் ஐ கேப் ஜே கேப் கே கேப். அடுத்தது பி கேப்பை பார்த்து எழுதலாம். பி கேப் உடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க, என்ன வருது? காஸ் பீட்டா. பார், ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் காஸ் பீட்டா, ஜேவோடைய கோஎஃபிஷியன்ட் சைன் பீட்டா, கே இல்லாதனால 0. அதே மாதிரி ஏ கேப்புக்கு, ஏ கேப் வெக்டரை பார்த்து தேர்ட் ரோவில் எழுதுங்க. ஏ கேப்ல ஐயோடைய கோஎஃபிஷியன்ட், ஐ கேப்புடைய கோஎஃபிஷியன்ட் காஸ் ஆல்ஃபா, ஜே கேப்புடைய கோஎஃபிஷியன்ட் சைன் ஆல்ஃபா, கே இல்லாததுனால 0. அப்போ இப்போ டிட்டர்மினன்ட் உடைய வேல்யூ போடணும். அப்போ பி கேப் கிராஸ் ஏ கேப் ஈக்குவல் டு, இங்கே பாருங்க ஐ வழியா இந்த காலத்தை மறைச்சிக்கிட்டு இதை மறைச்சிட்டு மல்டிபிள் பண்ணால் 0, ஐ கேப் வழியா 0. அதே ஜே கேப் வழியா கண்டுபிடிச்சிங்கனாலும் 0. அப்போ கே கேப்பில் தான் வரும். நான் சொல்கிறது டிட்டர்மினன்ட் வேல்யூ போடும்போது இது மறைச்சிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போ சைன் பீட்டா 0 சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0 0. ஜேக்கு போட்டிங்கனாலும் பாரு, காஸ் பீட்டா இன்ட்டு 0 0 காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 0. அப்போ கே கேப்பில் மட்டும்தான் சாமி வரும். அப்போ கே கேப் போட்டிங்கன்னா இதை மறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ரோ காலத்தை மறைச்சிக்கிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஃபார் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா, இதை அப்படியே மல்டிபிள் பண்ணுவோம். இது குறிய மாற்றணும். அப்போ மைனஸ் என்ன காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா, இதை அப்படியே மல்டிபிள் பண்ணும். குறிய மாற்றினா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. உனக்கு டிட்டர்மினன்ட் உடைய வேல்யூ 11th படிச்சிருப்பேன். இதை அப்படியே மல்டிபிள் பண்ணும், இதை சிம்பிளை மாற்றி மல்டிபிள் பண்ணணும். இதை அப்படியே மல்டிபிள் பண்ணால் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா, சிம்பிளை மாற்றினா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. புரியுதா கண்ணா? அப்போ இது வந்து நமக்கு ஈக்குவேஷன் 2. அது ஒன்றுமே இல்லை, டிட்டர்மினன்ட்
கிராஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட் போட்டு தான் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? அப்போ தேர்ஃபோர் இது பேர் இது அப்படியே பார்த்துதா ரைட் சைட் பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 1 ஃப்ரம் 1 and 2 1 ஈக்குவல் டு 2 பர் 1லையும் பி கேப் கிராஸ் ஏ கேப் தான், 2லையும் பி கேப் கிராஸ் ஏ கேப் தான். இதையும் ஈக்குவல் பண்ணணும்னா கே கேப் கேன்சல் ஆயிருமா? அப்போ இங்கே வந்து என்ன சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, 2வில் பாரு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இருக்குது. அப்போ 1ம் 2ம் இதுக்கு ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு அப்படியே இந்த ஆன்சர் வந்துடும். இதுவும் ஈக்குவல் பண்ணால் கே கேப் போயிடும். அப்போ இங்கே 1ல் இருக்கிறது சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு அந்த 2 ரைட் சைடு sin alpha cos beta minus cos alpha sin beta. இவ்வளவுதான். இது புரியுதா கண்ணு? இது ஒண்ணுமே இல்லை, நல்லா பார்த்துக்குங்க. ரொம்ப படம் போட்டிங்கன்னா 1 மார்க்கு, ஏ கேப் பி கேப் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு, பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ஃபார்முலா பிரகாரம் மாலஸ் ஆஃப் பி கேப் மாலஸ் ஆஃப் ஏ கேப் சைன் தான் இதை பார்த்து எழுதுங்க. லெஃப்ட் சைட் பார்த்து எழுதி கே கேப் சேர்த்துனீங்கன்னா 1 மார்க்கு. அதே பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் டிட்டர்மினன்ட் முதல் ரோவில் ஐ கேப் ஜே கேப் கே கேப், அப்புறம் பி கேப் உடைய கோஎஃபிஷியன்ட்டை பார்த்து எழுதணும், ஏ கேப் உடைய கோஎஃபிஷியன்ட்டை பார்த்து எழுதணும். டிட்டர்மினன்ட் உடைய வேல்யூ போட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரைட் சைடு தான் வரும் உனக்கு. அப்போ 1ஐயும் 2ஐயும் ஈக்குவல் பண்ணும்போது உனக்கு ஈக்குவலாக வந்துடும். உனக்கு நீ செம பிரில்லியண்டாக இருந்தால் பை ஃபார்முலா அப்படின்னு எழுதி சைன் அப்படின்னாவே பி கேப் கிராஸ் ஏ கேப்பு அப்படியே போட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா லெஃப்ட் சைடை பார்த்து எழுது. அதே மல்டிபிள் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் போட்டுட்டு அப்படியே ரைட் சைடை பார்த்து எழுது கே வழியா. அப்போ இதையும் ஈக்குவல் பண்ணும்போது கே கேப் நீங்கி போய் உனக்கு ஆன்சர் அப்படியே வந்துடும். புரியுதா? ஃபார்முலா போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு வரும், மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா ரைட் சைடு வரும், ஈக்குவல் பண்ணினா ஆன்சர் வந்துடும். இவ்வளோதான் தாங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.